ரீசெண்டாக நாங்கள் சிவகாசியில் நடந்துகிட்ருக்க டைட்டானிக் எக்ஸிபிஷன் வந்து போயிட்டு வந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் அதை பற்றி ஒரு வீடியோவும் ஒரு ஷார்ட்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். பட் இந்த வீடியோவில் நாங்கள் அங்கே என்னென்னலாம் ட்ரை பண்ணோம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இந்த டைட்டானிக் எக்ஸிபிஷனோட என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா 60 rupees. டிக்கெட் கலெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே போகும்போதே லைட்டிங்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்தது. மட்டும் இல்லாமல் டைட்டானிக் மூவியில் உள்ள ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே வந்து என்னென்னா இங்கே காமிச்சிருந்தாங்க. பசங்களெல்லாம் கூப்பிட்டு போகிறதுக்கு இது ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் எல்லாருமே ஃபோட்டோஸ்லாம் விரும்பி எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல இருந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துட்டாங்க. இதில் வாலில் பாருங்கள், அவ்வளோ அழகாக ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்காங்க. அப்படியே நீங்கள் வந்து நேராக போனீங்க அப்படின்னா ஒரு ஜீப் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கு சைடில் வந்து என்னென்னா டைட்டானிக் கப்பல் மூழ்கிற மாதிரியே ஒரு பிக் கொடுத்துருந்தாங்க. அப்படியே அங்கேருந்து வெளியே வந்தீங்கன்னா ஷாப்ஸ் நிறைய இருக்கும். இது வந்து குட்டீஸ்க்கான ஷாப்ஸ்னு சொல்லலாம். நிறைய ஃபேன்சி ஐட்டமும் வந்து என்னென்னா வச்சுருந்தாங்க. நாங்கள் அங்கே கொஞ்சமாக ஃபேன்சி ஐட்டமும் டாய்ஸும் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து என்னென்னா நிறைய ராட்டினம்லாம் வச்சுருந்தாங்க. ராட்டினம் தான் நிறையா இருக்குன்னு பார்த்தா குட்டி பிள்ளைங்களுக்கு ஜீப் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ஜீப்பில் வந்து என்னென்னா 2 வயசு பிள்ளைங்கள்லேருந்தே உட்காரலாம். பேபிஸ் வந்து என்னென்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. இது ரிமோட் கண்ட்ரோல் தான், அதனால் பேபிஸ் வந்து பயப்பட மாட்டாங்க. என்னோட பேபி இது ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணா. அவள் என்ஜாய் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஜீப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டே இருந்தா. அதனால் இடையில நின்றுட்டே இருந்தது. இந்த ராட்டினம் பாருங்கள், காரில் உட்காந்து சுற்றுற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் 80 rupees கலெக்ட் பண்ணுறாங்க. நாங்கள் இந்த ஈவெண்ட் ட்ரை பண்ணோம். இது ரொம்பவே நல்லா த்ரில்லிங்காக இருந்தது. வர்றவங்க எல்லாருக்கும் பசிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சேட் ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. காலிஃப்ளவர் ஃப்ரை, அப்பெல்லாம் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அது மாதிரி மசாலா பூரியும் இருந்தது. நாங்கள் வந்து கார்ன் ட்ரை பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்தது. தண்ணி கொண்டலாம் கூட இங்கே வாங்கிக்கலாம், எல்லாமே உள்ளே இருந்தது. அப்படியே அங்கேருந்து இந்த ஜெயிண்ட் வீல் வந்து கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்பட்டோம். ஸோ ஜெயிண்ட் வீலில் வந்து என்னென்னா அதுக்கும் 80 rupees சொன்னாங்க. பட் வந்து என்னென்னா ரொம்ப நேரம் சுற்றின மாதிரி தான் இருந்தது, நல்லா இருந்தது. சின்ன வயசுலேருந்து நான் ஜெயிண்ட் வீல் ஏறினதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் ஏறும்போது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. பட் போக போக எனக்கு பழகிருச்சு, ஒன்றுமே தெரியல. மற்றும் கவர்மெண்ட் கொடுத்துட்டு ஒரே டைம் இருக்கணும். நம்ம கேஏசி டைம் தான். கேஏசியோட புதிய வரவு ஆஸ்திரேலிய டைம் நம்ம செக்யூர் ட்ரெஸ் கிடைக்குமா? என்ன எப்படி கேட்டுட்டு நம்ம செக்யூர் ட்ரெஸ்ல கேஏசி டைம்ஸ் 30% தள்ளுபடியோட கொடுக்குறாங்க. டோர் டெலிவரி இலவசமா. அப்ப பேபிஸ்க்கு ஏதாவது ஒன்று கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டோம். ஸோ அப்போ தான் வந்து இந்த ட்ரெயின் பார்த்தோம். இந்த ட்ரெயின் வந்து என்னென்னா சும்மா சுற்றிட்டு போகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அவங்க அதை என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினச்சி பேபிஸை வந்து என்னென்னா இந்த ட்ரெயினில் ஏற்றி நாங்கள் அதுவும் பேரண்ட்ஸ் உட்காந்துக்கலான்னு சொன்னாங்க. ஸோ இது ட்ரை பண்ணோம். இதுவும் நல்லா இருந்தது. நமக்கு இது நார்மலாக தெரிஞ்சாலும் பேபிஸ் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த டக் ரைட் ரொம்ப நார்மலாகவே தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை நாங்கள் ட்ரை பண்ணலை. இங்கே நாங்கள் என்னென்னலாம் ட்ரை பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இந்த எக்ஸிபிஷன் போனீங்க அப்படின்னா அங்கே என்னென்ன ராட்டினெல்லாம் ட்ரை பண்ணீங்கன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.